நம்ம ஃபர்ஸ்ட் டைம் வேலைக்கு போகும்போது பிஎஃப்ன்ற பேர்ல கவர்மெண்ட் நம்ம கிட்ட இருந்து பெரிய அமௌண்ட் எடுக்கிறாங்க. இந்த பிஎஃப்னா என்ன, இது எப்படி வித்ட்ரால் பண்றது, இது எல்லா விவரத்தையும் இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இது லேர்ன் வித் மனோஜ் எபிசோட் 1. 1952வது வருஷம் இந்தியன் கவர்மெண்ட் இபிஎஃப்ஓ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆர்கனைசேஷனை கிரியேட் பண்றாங்க. 20க்கும் மேற்பட்ட எம்ப்ளாயிகள் ஒரு கம்பெனியில இருந்தாங்கன்னா அந்த கம்பெனி வருங்கால வைப்பு நிதி, அதாவது இபிஎஃப்ஓ அப்படின்னு சொல்லக்கூடிய எம்ப்ளாயி ப்ரொவிடென்ட் ஃபண்டை கண்டிப்பா உங்களுக்கு போடணும் அப்படின்னு சொல்றாங்க. இதன் மூலமா 12% நம்மளுடைய அடிப்படை சேலரி, அதாவது பேசிக் சேலரியில இருந்து நம்ம கிட்ட இருந்து எடுத்துப்பாங்க. அதே மாதிரி 12% உங்களுடைய கம்பெனி உங்களுக்காக தரும். இது உங்களுடைய ஃபியூச்சருக்காக ஒரு சேவிங்கா இருக்கணும்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் கட்டாயப்படுத்திய ஒரு திட்டம் தான். நான் உங்களுடைய கம்பெனி 12% பிஎஃப் போடுவாங்கன்னு சொன்னேன் இல்லையா, 12%ல 3% தான் உங்களுடைய பிஎஃப் அக்கௌண்ட்டுக்கு வரும். மீதி 8% உங்களுக்கு பென்ஷனா வரும். பிஎஃப்க்கும் பென்ஷனுக்கும் என்ன வித்தியாசம் கேட்டீங்கன்னா, பிஎஃப்ன்றது ஒரு வருங்கால வைப்பு நிதி, ஒரு சேவிங் மாதிரி. இதை நீங்க தேவைப்படும் போது சின்ன அமௌண்ட்டா எடுத்துக்கலாம். ஆனா பென்ஷன்ன்றது ஒரு ஓய்வூதியம். நீங்க ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் தான் இந்த அமௌண்ட்டை எடுக்க முடியும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு 15,000 ரூபாய் நீங்க பேசிக் சேலரி வாங்குறீங்கன்னா உங்ககிட்ட இருந்து 12%, அதாவது 1,800 ரூபாய் உங்க கம்பெனில இருந்து பிடிப்பாங்க. இது மட்டும் இல்லாம உங்க கம்பெனி சைட்ல இருந்து 1,800 ரூபான்னு 3,600 ரூபாய் உங்களுடைய பிஎஃப் அக்கௌண்ட்டுக்கு வைப்பு வைக்கப்படும். சரிப்பா, அக்கௌண்ட்ல போடுவாங்கன்னு சொல்றீங்களே, எப்படி செக் பண்றதுன்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு நீங்க வேலைக்கு சேரும் போது யூஏஎன் நம்பர், அதாவது யூனிவர்சல் அக்கௌண்ட் நம்பர்னு சொல்லக்கூடிய ஒரு அக்கௌண்ட் நம்பர் உங்களுக்கு கொடுப்பாங்க. இந்த யூஏஎன் நம்பர் வச்சு நீங்க இபிஎஃப்ஓ வெப்சைட்லயோ இல்ல ஊமங் ஆப்லயோ உங்களுடைய பேலன்ஸை நீங்க செக் பண்ணிக்க முடியும். பாஸ்புக்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதுக்குள்ள போய் செக் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு பிஎஃப்னா என்னன்னு ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்கும். ஆனா இந்த பிஎஃப்ல இருந்து நமக்கு என்னப்பா பயன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதான் இப்ப சொல்ல போறேன். சோ கவனமா பாருங்க. பிஎஃப்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சேவிங் அக்கௌண்ட் மாதிரி ஒர்க் ஆகுது. இதன் மூலமா ஆல்ரெடி உங்களுடைய சேலரியில இருந்து 24% உங்க சேவிங்கா மாறுது. இது மட்டும் இல்லாம கவர்மெண்ட் உங்களுக்கு வருஷத்துக்கு 8.25% இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் தராங்க. இது நம்மளுடைய நாட்டுடைய இன்ஃபிளேஷனை விட அதிகம்ன்றதுனால ஒரு நல்ல இன்ட்ரெஸ்ட் ரேட்னு சொல்லலாம். இது பல எஃப்டிஆர்டிகளோட அதிகமா இன்ட்ரெஸ்ட், அதுவும் செக்யூர்டான இன்ட்ரெஸ்ட். இந்த பிஎஃப்ல இன்னொரு பெனிஃபிட் என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க சேவ் பண்ணக்கூடிய இந்த அமௌண்ட்க்கு எந்த ஒரு டாக்ஸுமே கிடையாது. இதே நீங்க ஸ்டாக்கோ இல்ல மியூச்சுவல் ஃபண்டோ ஆர்டிஓ எஃப்டிஓ எதுல இன்வெஸ்ட் பண்ணாலும் நீங்க சில லட்சங்களை தாண்டிட்டீங்க, உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் தாண்டிடுச்சுன்னா நீங்க அதுக்கு டாக்ஸ் கட்ட வேண்டியிருக்கும். ஆனா பிஎஃப்ல ₹1 கூட டாக்ஸே கிடையாது. இப்ப நான் சொல்ல போற விஷயம் உங்களுக்கு ரொம்பவே ஷாக்கிங்கா இருக்க போது. நீங்க 25 வயதுல முதல் முறையா வேலைக்கு போறீங்க, உங்களோட சேலரி 15,000 ரூபாய்னா நீங்க 60 வயசு வரைக்கும் ஒர்க் பண்ணிட்டே இருக்கீங்க. இது எல்லாத்தோட பிஎஃப் உங்களோட அக்கௌண்ட்ல சேருதுன்னா உங்களுடைய பிஎஃப் அக்கௌண்ட்ல ₹1,00,00,000 மேல இருக்கும். ரொம்பவே பெரிய விஷயம் இல்ல? உங்களுடைய ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் உங்க லைஃப ஸ்மூத்தா ரன் பண்றதுக்கு இந்த மணி ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். பிஎஃப்னா என்ன, பிஎஃப் உடைய பெனிஃபிட்ஸ் என்னன்றத பார்த்தோம். இப்போ இந்த பிஎஃப் எப்படி கிளைம் பண்ணலாம்னு பார்க்கலாம். பிஎஃப் நீங்க 2 வகையா கிளைம் பண்ணிக்கலாம். ஒன்னு இபிஎஃப்ஓ உடைய வெப்சைட் குள்ள போய் பார்க்கலாம், இல்லனா ஊமங் ஆப்னு சொல்லக்கூடிய இந்த ஆப் மூலமா நீங்க வித்ட்ரால் பண்ணிக்கலாம். அந்த வித்ட்ரால் பண்ணக்கூடிய மொத்த ப்ராசஸையும் நான் வீடியோவா போடுறேன். அதுக்கு முன்னாடி நீங்க எதுக்காகலாம் வித்ட்ரால் பண்ணலான்றத ஒரு கிளான்ஸ் மாதிரி சொல்றேன். முதல்ல நீங்க மெடிக்கல் எமர்ஜென்சிக்காக எப்ப வேணாலும் வித்ட்ரால் பண்ணிக்கலாம். உங்களுடைய வித்ட்ரால் 3 to 7 டேஸ்க்குள்ள உங்க பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். ஆனா இதை தவிர நீங்க மேரேஜ்க்காக வித்ட்ரால் பண்ணலாம், இல்ல வீடு கட்ட போறீங்க, வீடு வாங்க போறீங்கன்னா இதுக்காகவும் நீங்க வித்ட்ரால் பண்ணலாம். ஆனா இது எல்லாமே பார்ட் அமௌண்டா தான் உங்களுக்கு வரும். இதே நீங்க வேலையை விட்டு நின்னுட்டீங்க, உங்களுக்கு ஜாப் லாஸ் ஆயிடுச்சுன்னா 2 மாசத்துக்கு அப்புறம் உங்களால மொத்த அமௌண்ட்டையும் எடுத்துக்க முடியும். இல்லனா நீங்க 60 வயசுக்கு மேல ரிட்டையர் ஆனீங்கன்னா மொத்த அமௌண்ட்டையும் எடுக்க முடியும், அதாவது அந்த பென்ஷன் அமௌண்ட்டையும் சேர்த்து. மணியை வித்ட்ரால் பண்றதுக்கு முன்னாடி நீங்க முக்கியமா பண்ண வேண்டிய சில விஷயங்கள் இருக்கு. என்னன்னா நீங்க யூஏஎன் நம்பர் வாங்கியிருந்தாலும் அந்த யூஏஎன் அக்கௌண்ட்டை நீங்க ஆக்டிவேட் பண்ணி ஆகணும். அது மட்டும் இல்லாம உங்களுடைய பேங்க் டீடைல்ஸ் அண்ட் பேன் கார்டு டீடைல்ஸை இபிஎஃப்ஓ உடைய வெப்சைட் குள்ள போயிட்டு வெரிஃபை பண்ணி ஆகணும். இதுக்கப்புறம் தான் உங்களால மத்த ப்ராசஸ் பண்ண முடியும். ரெகுலரா நீங்க கிளைம் பண்றதுக்கு நீங்க உள்ள போனீங்கனாலே உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் காட்டும். அது என்னன்றதை இப்போ ஒரு வீடியோவா எக்ஸ்பிளைன் பண்றேன், ஃபுல்லா பாருங்க. ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த ஊமங் ஆப்பை உங்களோட மொபைல் இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. இன்ஸ்டால் பண்ணிவிட்டு உள்ளே போனீங்கன்னா உங்களோட இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் மேலே சர்ச் பாரில் இபிஎஃப்ஓ அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த இபிஎஃப்ஓ ஆப்ஷன் வரும். அதுக்குள்ளே போயிட்டு ரெய்ஸ் கிளைம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆப்ஷன் வரும். ரெய்ஸ் கிளைம்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் மாறும். இதில் உங்களுடைய பர்சனல் டீட்டெயில்ஸ், உங்களுடைய பேங்க் டீட்டெயில்ஸ் தான் இருக்கும். அதில் ரிஜிஸ்டர் பண்ண பேங்க் டீட்டெயில்ஸை போடுங்க. போட்டுட்டு கீழே நெக்ஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுக்கணும். நெக்ஸ்ட் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி இன்டர்ஃபேஸ் வரும். இதுலேயும் நெக்ஸ்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் கொடுத்ததும் உங்களை அட்ரஸ் போடக்கூடிய இந்த பேஜுக்கு வரும். இதில் உங்களுடைய அட்ரஸை கரெக்டாக போடுங்க, மிஸ் பண்ணிடாதீங்க.
நெக்ஸ்ட் கொடுத்ததும் இப்போ தான் இம்பார்ட்டண்டான பாயிண்ட் வரப்போகுது. என்னன்னா வந்து இதில் ஃபார்ம்னு சொல்லிட்டு 2 ஆப்ஷன் காட்டும். ஃபார்ம் 1910 அப்புறம் ஃபார்ம் 10Cன்னு இருக்குது. இது 2மே உங்களுக்கு கிடையாது. இது வேலையை விட்டு நின்னவங்களுக்காக மட்டும்தான். நான் வேலையை விட்டு நின்னதுனால எனக்கு இந்த ஆப்ஷன்ஸ் காமிக்குது. நீங்கள் வேலையில் கண்டினியூ பண்ணிவிட்டு க்ளைம் பண்ண போகிறீங்கன்னா உங்களுக்கு வேறு ஆப்ஷன்ஸ் நிறைய காமிக்கும். நீங்கள் அதை தான் கொடுக்கணும். கொடுத்துட்டு இந்த டபுள் டிக்கையும் கொடுத்துட்டு கீழே ஆதார் ஓடிபி அப்படின்னு சொல்லிட்டு கெட் ஆதார் ஓடிபின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஓடிபி சென்ட் ஆகும். அந்த ஓடிபியை சப்மிட் கொடுத்துட்டு நீங்கள் உங்களோட கிளைமை வந்து ரைஸ் பண்ணிக்கலாம். ரைஸ் பண்ணி 1 வீக் to 2 வீக்ஸ்க்குள்ளே உங்களோட கிளைம் வந்து உங்களோட அக்கௌண்ட்டுக்கே வந்து சேர்ந்துடும். இந்த வீடியோல எப்படி வித்ட்ரால் பண்றதுன்றத எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு வித் மனோஜுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்க. இபிஎஃப்ஓனா நிறைய பேருக்கு தெரியாமலே இருக்கு. அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணீங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்து நான் எந்த விஷயத்தை பத்தி பேசணும்ன்றத கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. நான் அதுக்கு ஒரு வீடியோ மேக் பண்றேன்.